ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அச்சூஸ் vlog. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி வருது இல்லையா, அதுக்காக கொலு வைக்க போகிறோம் நம்ம வீட்டில். ஸோ அதுக்காக நம்ம இப்போ பர்ச்சேஸ்க்கு போக போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்மளோட நவராத்திரி பர்ச்சேஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டேன். அவர் ஆட்டோக்கார் வந்து முனையிலே இறக்கி விட்டுட்டாரு. ஸோ அங்கேருந்து நடந்து தான் போகணும் கோயிலுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டே போயிட்டு நாங்கள் கோயில்கிட்ட அங்கே போயிட்டு இப்போ சாமி தரிசனம் பண்ண போகிறோம். உள்ளே வந்து இருக்காள் அப்படின்னு. ஸோ சாமி நாங்கள் சாமி நல்லபடியாக பார்த்தோம். பாலாபிஷேகம் ரொம்ப திருப்தியாகவே பார்த்தோம். சாமி பார்த்துட்டு இப்போ வெளியே வந்து நாங்கள் இப்போ குழுக்காக நம்ம படிக்கட் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சின்னதாக புக் பண்ணலான்னு ஒரு ஐடியா பார்க்கலாம் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி ஓகே, நம்ம கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி போனோம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு நாட்டு மருந்து கடை இருந்துச்சு. அந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. ரேட்டும் ரீசனபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து வெட்டிவேர் மாலைலாம் வந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் வாங்கலை. ஆனால் ஏன் வாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் மெஷர்மெண்ட் கொண்டு போகல. நம்ம வீட்டில் சாமி படம் வச்சுருக்குறோம் இல்லையா, பெருமாள் படம், அங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்டை நான் கொண்டு போகல. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த பம்கின் சீட்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சவுக்கர்பேட் கிளம்பி போயிட்டோம். அங்கேருந்து பேக் ட்ராப்காக அந்த மாலெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி சரி நம்ம எத்ராஜ் நடுவில் நம்ம வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி அங்கே கொண்டு படிக்கட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணலான்னு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷாப் இருந்துச்சு, ஒரு சின்ன கடை இருந்தது. அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அங்கே போய்ட்டு பார்த்தோம், அங்கேயும் இல்லை. சரி சொல்லி எத்ராஜ் நாயுடுக்கிட்டே நாங்கள் போயிட்டோம். அங்கே போனாலும் அங்கே இரும்பில் தான் படிக்கட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு அம்மா ஸ்டெப்ஸ் ஏறி வந்து அம்மா வர முடியவே இல்லை, ரொம்ப டயர்டாயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு நாங்கள் வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சி சவுக்கர்பேட் உள்ளார போயிடலாம் பிளான் பண்ணோம். சரி அப்படியே நம்ம வெளியே இப்போ வந்தாச்சு. ஆட்டோ தான் நம்மளுக்கு பிடிக்க போகிறோம். ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் கிடைக்குதா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் நாங்கள். ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அம்மாவால் சுத்தமாக முடியல. அம்மா எனர்ஜி லாஸ் ஆகிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் வாங்கின பேக் ட்ராப் வாங்கினோம் இல்லையா, அதே கடைக்கே நான் போயிட்டேன். இன்னும் 2 அடிஷ்னலாக அந்த தாமரை மாலை வாங்கினோம். அதுக்கப்புறமா சைடில் போடுறதுக்காக இன்னொரு மாலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ரெட் கலர் மாலை. அதையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறமா தாமரை அந்த தண்ணியில் வச்சோன்னா மிதக்கிற மாதிரி தாமரை வித்துட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சாமி அந்த கொலு வைக்கிறோம் இல்லையா, அது பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணலான்னு சொல்லிட்டு விநாயகரும் வாங்கியிருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் கலர் எங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகேன்னு இதுவே நான் எடுத்துட்டேன். இப்போ நான் பில் பண்ணிட்டேன். அங்கேருந்து நான் வந்து பை வாக்லேயே நான் வந்து உள்ளே போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பசி எடுத்துச்சு. நான் மார்னிங் கஞ்சி தான் குடித்தேன் நான். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பானிபூரி சாப்பிட்டேன் நான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கடையில். அண்ட் தென் வந்து தகி பூரி ட்ரை பண்ணோம். அதுதான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த ஸ்வீட் சட்னி சுத்தமாக நல்லாவே இல்லை. சரி ஓகே, அதனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு மம்மி ஆசையாக கேட்டாங்க. சரி ஓகே வாங்கிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பொறுமையாக நடந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து கண்ணா பொம்மை வாங்கினோம் இல்லையா, அதே கடைக்கே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் போயிடலான்னு சொல்லி. ஸோ அதனால் பை தி வாக் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே வெயில் மண்டையை பொழந்துச்சு இன்றைக்கி. அப்படியே பொறுமையாக நின்று போயிட்டோம் நாங்கள் அந்த கடைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு நான் ரீச் ஆகிட்டேன். அந்த அண்ணா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே எல்லா கொலுபொம்மே வச்சுருந்தாரு. எல்லாமே மண் பொம்மை தான், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடையாது. கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எங்கன்னா டிஆர் ரங்கா பிரதர்ஸ் கடைக்கு ஆப்போசிட்லேயே சீனாபாய் அந்த மில்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, மில்க் ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த கடை பக்கத்துலவே அண்ணா ரொம்ப ரீசனபிளாகவே கொடுத்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக
பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். நாங்கள் குபேர விளக்கு ட்ரை பண்ணோம். ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. சரி நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு வளையல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். அந்த ரேணுகா பரமேஸ்வரி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருந்துச்சு அந்த கடை. அங்கே போயிட்டு அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை வந்து குபேரர் பூஜை வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அந்த காசுக்காக தேடி ரொம்பவே அலைஞ்சோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. சரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொலுபொம்மை வாங்கினோம் இல்லையா, அதெல்லாம் பேக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தோம் அந்த அண்ணாவை. அந்த கடைக்கே நாங்கள் போயிட்டு அங்கேருந்தே வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் அங்கே போயிட்டோம். அதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் விற்றுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கிடலான்னு சொல்லி அங்கேயே போயிட்டோம். கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது ரேட்டு. சாமிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு குத்து விளக்குக்கெலாம் வாங்கினோம் ட்ரெஸ். அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டு இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.